அது நவம்பர் 5, 2020. காலையில சுமார் ஒரு 10 மணி அளவில் அருணாச்சல பிரதேசத்தில் அமைந்துள்ள பந்தர் தேவா அப்படின்ற பகுதியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோனில் பேசின ஒரு நபர் தான் கர்சிங்கா பிளாக் பாயிண்ட் பக்கம் பைக்கில் போகும்போது ஒரு எஸ்யூவி கார் ஒன்று பள்ளத்தாக்கு நோக்கி ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்குங்க சார். நான் கிட்ட போய் பார்த்தேன். காருக்குள்ள ஒரு பொண்ணு மட்டும் தனியா இருக்குங்க சார். உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ரத்தம். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு மாசமா வேற இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாரு. உடனே பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்துக்கு போலீஸ் போய் பார்க்குறாங்க. காரை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு உள்ள காருக்குள்ளேயே ரத்த வெள்ளத்துல இருந்திருக்காங்க. உடனே ஆம்புலன்ஸை வர வச்சு அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்லாம் அனுப்பியிருக்காங்க போலீஸ். ஆனா அனுப்பிய கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா தாயும் சேயும் ஏற்கனவே இறந்ததா தகவல் வருது போலீஸுக்கு. யார் இந்த பொண்ணு? ஏன் கார்ல இவங்க மட்டும் தனியா இருக்காங்க? அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு பின் சீட்ல தான் இருக்காங்க. அப்ப காரை ஓட்டுனது யாரு? காயமும் பாத்தீங்கன்னா விபத்துல ஏற்பட்ட மாதிரி தெரியல. இப்படி பல சந்தேகம் வர ஆரம்பிக்குது போலீஸுக்கு. அருணாச்சல பிரதேசத்துல இப்ப வரைக்குமே இந்த கேஸை பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு நாம இந்த வீடியோல முழுசா பார்ப்போம். இந்த வீடியோவை நீங்க எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இது கனி கிரைம் டீடைல். பழங்குடியினர்கள் அதிகம் வசிக்கிற ஊர்களில் ஒன்றான அருணாச்சல பிரதேசத்துல தான் வசிக்கிறாங்க டெக்கி மீனா லிசி. இவங்க பாலிடெக்னிக் காலேஜ் படிக்க இட்டா நகருக்கு வந்திருக்காங்க. இந்த டெக்கி மீனா பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்க படிக்கிற அதே காலேஜில் தான் ரோனி லிசி அப்படின்ற நபரும் படிக்கிறார். இந்த ரோனி லிசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்துல உள்ள முன்னாள் எம்எல்ஏவோட பையன் ஆவார். இவரும் டெக்கி மீனாவும் ரொம்பவே நல்ல நண்பர்களா பழக ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அப்படியே காலம் போக போக இது காதலாவும் மாற ஆரம்பிச்சிருக்கு. ரோனியோட அப்பாவோ எக்ஸ் எம்எல்ஏ, ஆனா டெக்கி மீனாவோட குடும்பமும் மிடில் கிளாஸ் குடும்பம். இதனால ரோனியோட அப்பா இவங்க காதல சுத்தமா ஏத்துக்கல. ஆனா வேற வழி இல்லாம பிடிவாதமா ரோனி இருந்த காரணத்தால கல்யாணத்துக்கு ஓகேவும் சொல்லியிருக்காரு. ஒரு வழியா 2 வீட்டு சம்மதத்தோட இவங்க கல்யாணம் 2012 நடக்குது. காதல் திருமணம் பண்ணதால அளவு கடந்த சந்தோஷத்துல இருந்திருக்காங்க இந்த தம்பதி. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2014 ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. அதுக்கு யோமிக்கோ அப்படின்னு பேரும் வச்சிருந்திருக்காங்க. அந்த குழந்தை பிறந்த பிறகு பாத்தீங்கன்னா தம்பதி 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காங்க. குழந்தையும் நல்லா பார்த்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. டெக்கி மீனா பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்துல உள்ள மிஸ் அருணாச்சல் ஆர்கனைஸ்ல அக்கௌண்ட்ஸ் மற்றும் ஃபைனான்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருந்திருக்காங்க. ரோனி பாத்தீங்கன்னா யுமிக்கோ குளோபல் இன்ஃப்ராடெக் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி வச்சு நடத்திட்டும் வந்திருந்திருக்காரு. அதாவது அவரோட குழந்தை பேர்ல. இப்படி குடும்பம் ரொம்பவே நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் போயிட்டு இருக்கும் போதுதான் 2017 பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் ரோனி மீனா கிட்ட தனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேக்குறான். இதை கேட்ட மீனாவுக்கு ஒரே ஷாக். அது மட்டும் இல்லாம மொத்த குடும்பமே அதிர்ச்சியாவும் ஆயிருக்காங்க. ஏன் என்னாச்சு? நம்ம நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம், ஏன் இப்படி திடீர்னு நீ டிவோர்ஸ் கேட்குற அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. அதுக்கு காரணம் சுமிதயாங்கிற ஒரு பொண்ணு. ஆமா, ரோனிக்கும் சுமிதயாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது காதலாவும் மாற ஆரம்பிச்சிருக்கு. ரோனி பாத்தீங்கன்னா சுமி கூட வாழ ஆசைப்பட்டு டிவோர்ஸ் கேட்டிருக்காரு. ஆனா அதற்கு ஃபேமிலியும் சரி மீனாவும் சரி ஒத்துக்கல. அப்படியே கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா சமாதானம் பண்ணி திரும்பவும் வாழ்க்கை 2 பேருக்குமே சின்ன சின்ன சண்டையோடவே நகர ஆரம்பிச்சிருக்கு. இப்படி போய்கிட்டு இருக்கும் போதுதான் மீனா 2020 திரும்பவும் கர்ப்பம் ஆகியிருக்காங்க. ரோனியும் மீனாவும் திரும்பவும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. தனக்கு 2வது குழந்தை பிறக்க போறதால ரோனி இன்னுமே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காரு. ஆனா இது கொஞ்ச நாள் கூட நிலைக்கல. திரும்பவும் பாத்தீங்கன்னா நல்லா இருந்த குடும்பத்துல புயல் வீசின மாதிரி ரோனியும் சுமியும் திரும்பவும் எப்படியோ பழக ஆரம்பிச்சிருக்காங்க. வேதாளம் முருங்கை மரம் ஏறின மாதிரி திரும்பவும் மீனாவுக்கும் ரோனிக்கும் இடையில அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஆனா இந்த தடவை ரோனி மீனாவை விட்டு விலக நினைக்கல. அதற்கு பதிலா மீனாவை கொல்லணும்னு நினைச்சிருக்கான். மீனாவை கொல்றத பத்தி ரோனி தன்னோட பழைய நண்பனான துரோங் கிராமத்தை சேர்ந்த கப்வாங் லெட்டே லோவாங், இவனுக்கு பாத்தீங்கன்னா வயசு 40 ஆகுது, இவன்கிட்ட சொல்லியிருக்கான். இவனும் மீனாவை கொல்ல கூலிப்படையை ரெடி பண்ணியும் கொடுத்துருக்கான். அதன்படி பாத்தீங்கன்னா அக்டோபர் 27 சாயங்காலம் போல கப்வாங் லெட்டே லோவாங், ததாங் சுயாங் மற்றும் தானே கோயாங் இந்த 3 பேரும் சேர்ந்து கோன்சவ்ல இருந்து சுபின்சா ஹோட்டலுக்கு ரூம் எடுத்து தங்குறாங்க. மறுநாள் அதாவது அக்டோபர் 28 ரோனி இவங்களை பார்க்க அதே ஹோட்டலுக்கும் வந்திருக்கான். எப்படி கொல்லலாம் அப்படின்ற பிளானும் போட ஆரம்பிக்கிறாங்க. ரோனி சொல்றான், இது கொலை மாதிரி கண்டிப்பா தெரியக்கூடாது, ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான்.
இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த இவங்களுக்கு 10 லட்சமும் தர்றதாவும் சொல்லியிருக்கான். அதன்படி 5 லட்சம் அட்வான்ஸாவும் கொடுத்திருக்கான் ரோனி. அக்டோபர் 30 பாத்தீங்கன்னா கப்வாங் மற்றும் தானே 2 பேரும் சேர்ந்து திரும்பவும் கோன்சாவுக்கு போயிருக்காங்க. இப்போ ததாங் மட்டும் அங்கேயே தங்கி இருந்திருக்கான். இவனை ரோனி என்ன பண்ணிருக்கானா தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போய் மீனா டிரைவரா போட சொல்லியிருந்திருக்கான். எதுவும் தெரியாத மீனாவும் ததாங்க வேலைக்கு சேர்த்திருக்காங்க. ததாங்கும் பல தடவை வெளியே போகும்போது மீனாவை கொல்ல பாக்குறான். ஆனா முடியல. அதனால அவன் என்ன செய்யறான்னா நவம்பர் 2 தன்னால தனியா மீனாவை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி யாராவது தனக்கு உதவிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ரோனி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட ரோனியும் திரும்பவும் கப்வாங் கிட்ட போய் பேசுறான். அவன் திரும்பவும் டோய்முக் பகுதியில டிரைவரா இருந்த டாம்ரீட் கோயிங்காங் அப்படின்ற நபரை கூப்பிட்டு வந்திருக்கான். நவம்பர் 4 காலையில டிரைவரான ததாங்கும் ரோனியும் கர்சிங்கா பிளாக் பாயிண்ட்ல அப்படின்ற பகுதியில போய் கொலை திட்டத்தை நிறைவேற்ற எந்த இடம் கரெக்டா இருக்கும், அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா தேடிட்டு இருந்திருக்காங்க. செலக்ட் பண்ண உடனே திரும்பவும் எல்லாரும் சேர்ந்து இறுதியா மறுபடியும் திட்டத்தை போட்டிருந்திருக்காங்க. எப்ப விடியும் அப்படின்னு காத்துட்டு இருந்திருக்கான் இந்த ரோனி. காலையில மீனா கிட்ட கர்சிங்காவில் உள்ள தன்னோட லேண்ட் விஷயமா நீ போய் வக்கீல போய் பாரு அப்படின்னு சொல்லி மீனாவை கார்ல அனுப்பி வைக்கிறான் ரோனி. எதுவுமே தெரியாத மீனாவும் ரோனியோட பேச்சை கேட்டு போயிருக்காங்க. திட்டமிட்டபடி பாத்தீங்கன்னா ததாங் தான் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்கான். கொஞ்ச தூரம் போனோடனே டாம்ரீட் வந்து வண்டியில ஏறி இருக்கான். உடனே மீனா யார் இது, ஏன் வண்டியில ஏத்துற அப்படின்னு கேட்டதும் ரோனி சார் தான் நில விஷயமா நீங்க போறதால உங்க சேஃப்டிக்கு என்ன கூட வர சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். இதை கேட்ட மீனாவும் அமைதி ஆயிட்டாங்க. மீனா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அசந்த நேரமா பார்த்து பின் சீட்ல இருந்த டாம்ரேட் சுத்தியலால எடுத்து மீனாவோட தலையிலேயே ஓங்கி ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். தொடர்ந்து அடிச்சுக்கிட்டேவும் இருந்திருக்கான். இதனால கார்லயே ரத்த வெள்ளத்துல இறக்க ஆரம்பிக்கிறாங்க மீனா. மீனா இறந்தது தெரிஞ்சதும் டாம்ரேட் காரு மூவிங்கா இருக்கும் போதே ததாங்கும் கீழே இறங்கி இருந்திருக்கான். கார் பாத்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்குல சரிய ஆரம்பிச்சிருக்கு. நாம இன்ட்ரோல சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்த உடனே இது ஆக்சிடென்ட் வழக்கு அப்படின்னு சொல்லி பதிய ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஆனா மீனாவோட உடம்புல இருந்த காயங்கள் விபத்துல ஏற்பட்ட மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம காருக்கு வேற எந்த சேதாரமும் இல்லாமையும் இருந்திருக்கு. இது சந்தேகத்தை அதிகமாக்கியிருக்கு போலீஸுக்கு. அதனால என்ன செஞ்சாங்கன்னா டிரைவரான ததாங்க பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல 4 நாள் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்திருக்கான் ததாங். அப்புறம் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்ச உடனே இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்திருக்கு. போலீஸ் நவம்பர் 10 ரோனியையும் மற்றும் நவம்பர் 12 கூலிப்படையினரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சம்பவம் நடந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா பல பொருட்கள் மீட்கப்பட்டிருக்காங்க. அந்த காரையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க போலீஸ். அது மட்டும் இல்லாம டிரைவர் கிட்ட கொஞ்சம் பணமும் 4 செல்போன்ஸும் கைப்பற்றியிருக்காங்க போலீஸ். அதே மாதிரி சுமிதயாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நேரடியா கொள்ளை செயல்ல ஈடுபடலைனாலும் சுமி வந்து பாத்தீங்கன்னா ரோனிக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்துக்காக சுமியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. காலப்போக்குல பாத்தீங்கன்னா சுமிக்கு எதிரான போதுமான ஆதாரங்கள் இல்லாதால நீதிமன்றம் இந்த வழக்குல இருந்து சுமிய விலக்கிட்டாங்க. அதே மாதிரி ரோனியும் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கான். இத பத்தி மீனாவோட அப்பாவான டெக்கிகாக் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த ஒரு விசாரணையும் இல்லாம குற்றம் சாட்டப்பட்டவர்களை வழக்குல இருந்து விடுவிப்பது எங்களுக்கு பெரும் கவலை அளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவர் சுமிதயாவை இந்த வழக்குல இருந்து விலக்குனதை பத்தி பேசியிருந்திருக்காரு. ஆனாலும் நாங்க கோர்ட்ல என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இருக்கோம். என் பொண்ணுக்கான நீதி கிடைக்கிற வரைக்கும் கோர்ட்டுக்கு நாங்க வந்துகிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அருணாச்சல பிரதேசத்துல மீனாக்காகவும் மற்றும் அவரோட பிறக்காத குழந்தைக்காகவும் நீதி கேட்டு இப்போ வரைக்கும் பல போராட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸை பத்தி அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு நல்ல கேஸ்ல மீண்டும் சந்திப்போம். நன்றி.